ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் கட்லெட் தாங்க. ஸோ சீஸ் கட்லெட் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இந்த கட்லெட் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து சரியான மழைங்க. நல்ல சோன்னு மழை பெஞ்சிச்சு. அதை பார்த்துட்டே இருக்கணும் போலவே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, பசங்க வேறு எனக்கு பசிக்குது ஏதாவது பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு கட்லெட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு கட்லெட்டுக்கு இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதனுடைய தோலெல்லாம் நீக்கிடுங்க. ஸோ எல்லா தோலையும் இது மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும். ஏன்னா நம்ம லைட்டாக கீரல் விட்டுருக்கோம்ல, அதனால் நம்மளுக்கு டக்குன்னு தோல் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்மளுக்கு கீரல் போட்டு அவிச்சு எடுத்துருக்கிறதுனால தோலும் ஈஸியாக நம்மளுக்கு எடுக்க வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் எடுத்து உரித்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இது மாதிரி ஒரு கட்டர் வச்சு நல்லா இது மாதிரி உருளைக்கிழங்க நல்லா சீவி எடுத்துக்கோங்க. ஸோ கட்டிகள் எதுவும் இருக்காது. நம்ம கையில் மசிச்சு விட்டால் கூட அங்கங்கே கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது மாதிரி கட்டர் வச்சு நீங்கள் சீவும்போது நல்லா நைஸாகவே உருளைக்கிழங்கு நல்லா மசிக்க வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கேரட்டையும் நல்லா அது மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கேரட் சீவுறதுலேயே நம்மளும் நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியே நீங்களும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 கேரட் எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு இது மாதிரி உருளைக்கிழங்கு சீவி எடுத்தோம்னா அதே கட்டர்லேயே வச்சு நான் இது மாதிரி நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லா கேரட்டையும் நம்ம வந்துட்டு இது மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம ஆனியன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆனியனை நல்லா இது மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போது ஆனியன் கட் பண்ணுற அந்த மிஷின் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நான் இது வந்துட்டு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நைஸாகவும் கட் ஆகுது, நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது வேணுங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு மீஷோவில் ஆர்டர் பண்ணி இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெங்காயம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிடலாம். ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது கத்தி, நல்லாவும் இருக்குது. ஸோ நான் இதை எல்லா வெங்காயத்தையும் இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போது மல்லி இலை, ஸோ இதுவும் நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நல்லா குட்டி குட்டியாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா குட்டியாக எவ்வளோ குட்டியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கட்லெட்டுக்கு தேவையான வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மைதா மாவு நம்ம சளிச்சிட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நான் மைதா மாவை எடுத்துகிட்டு நல்லா சளிச்சிட்டு எதுவும் தூசி வண்டு எதுவும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா சளிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இதை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு. ஸோ நான் 2 பாக்கெட்டு ப்ரெட்டு வாங்கி வச்சுருக்கேன். அந்த ப்ரெட்டில் வந்துட்டு இது மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ப்ரெட்லேயும் இது மாதிரி ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் மட்டும் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அந்த ஒயிட்டாக இருக்குல்ல, அந்த ப்ரெட்டை மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம அதை கட்லெட்டில் சேர்க்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஓரங்கள் உள்ள பீஸ் எல்லாம் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இது மாதிரியே எல்லா பீஸையும் நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு எவ்வளோ நைஸ் பவுடராக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இது மாதிரி இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ மாற்றினதுக்கு பிறகு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த ப்ரெட்டை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது இது ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோடனே கொஞ்சம் மொறுமொறுப்பாக ஆயிரும். ஸோ நம்ம இப்போ கட்லெட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மசிச்சு எடுத்து வச்சுருந்தாலும் உருளைக்கிழங்கு, அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டையும் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நான் நல்லாவே அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் இது மாதிரியே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா
பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு இருந்தால் கரெக்டான பதமாக இருக்கும் அது. அடுத்து நம்ம சீஸ் எடுத்துக்கலாம். ஸோ சீஸ் வந்துட்டு எனக்கு பேப்பர் சீஸ் தான் கிடச்சிது. ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு ஸ்கொயர் ஷேப் சீஸ் கிடச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ நமக்கு அது மாதிரி கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி பேப்பர் சீட் கிடச்சதுனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நான் 3 பீஸாக நான் அடுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம இப்போ கட்லெட்டில் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு பீஸ் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போது நம்ம கட்லெட்டுக்கு தேவையான மாவை நல்லா கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நடுவில் அது மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா ஒரு குழி மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதில் ஒரு பீஸை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா இது மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இது சீஸ் நம்மளுக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா இது மாதிரி கையிலேயே மூடிட்டிங்கன்னா கரெக்டாக அது மூட வந்துடும். அது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம மைதா மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மைதா மாவில் இதை கொஞ்சம் டிப் பண்ணிக்கலாம். ஸோ டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெட் டாப்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஆற வச்சு அதில் இது மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ பெரட்டி எடுத்துகிட்டு இது மாதிரியே நம்ம எல்லா பீஸையும் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரியே நான் எல்லா பீஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரியே நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் சிவந்த பிறகு நீங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரியே வச்சு எல்லாத்தையும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவும் சிவக்க விட்டுறாதீங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் சீஸ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள் தாங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நான் பண்ண கட்லெட்டோட கொஞ்சம் சாஸ் வச்சு என்னோடய பசங்களுக்கு கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி கட்லெட் செஞ்சு உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு சாப்பிட கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டவங்க என்ன சொன்னாங்கங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.